அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 1. ஸோ ஃபைண்ட் த இன்டெக்ரல் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன், ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே நமக்கு டினாமினேட்டரில் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்பிளில் இருக்குது, சரிங்களா? நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இன்டெக்ரலில் நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் மல்டிப்பிள்லையோ இல்லை ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்லேயோ இருந்தால் அதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இல்லை. இன்கேஸ் நமக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் இருந்தது அப்படின்னா 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இருந்ததுன்னா லாக் எக்ஸ், லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி ஒரு ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? அதே போல் இன்டெக்ரல் 1 டிவைட் பை 1 வேணால் இங்கே டினாமினேட்டில் ஒரு 2x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 2. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 4x ப்ளஸ் 5 இன்ட்டு டிஎக்ஸ். இந்த மாதிரி டினாமினேட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அது நியூமரேட்டில் இருந்தது அப்படின்னா அப்போவும் நம்ம லாக் மாடுலஸ் ஆஃப் டினாமினேட்டில் என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. அடுத்து நம்ம ஸ்பெஷல் கேஸில் ஒரு 9 ஃபார்முலா பார்ப்போம். அதில் டினாமினேட்டரில் ரூட் இல்லாமல் ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இதை தவிர நமக்கு டினாமினேட்டரில் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பாசிபிளே இல்லை, சரிங்களா? சரி, இப்போ டினாமினேட்டரில் இருக்கும்போது என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் 1 டிவைட் பை x² மைனஸ் a² இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்து இன்டெக்ரல் 1 டிவைட் பை a² மைனஸ் x² இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்து இன்டெக்ரல் 1 டிவைட் பை a² இல்லை x² ப்ளஸ் a² இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலாவும் நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பாருங்கள். இந்த 2 ஃபார்முலாவும் லாகை பேஸ் பண்ண ஃபார்முலா. இந்த ஃபார்முலா tan இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவிலையும் நமக்கு இங்கே 1 டிவைடட் பை 2a, 1 டிவைடட் பை 2a, 1 டிவைடட் பை இந்த இடத்துல மட்டும் a அப்படின்னு வரும், சரிங்களா? இது ரெண்டும் லாக் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம், அதனால லாக். இது tan இன்வர்ஸ் ஃபார்முலா, அதனால tan இன்வர்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் வரும்போது x பை a ப்ளஸ் c வரும். ஸோ லாக் ஃபார்முலா வரும்போது இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே x² மைனஸ் a² இருக்கா? அப்போ ஃபார்முலாவில் x மைனஸ் a டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும். இங்கே a² மைனஸ் x² இருக்கா? a ஃபஸ்ட்டு வருது, அப்போ a ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை a மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ இந்த 3 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சம்மு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? இன்டெக்ரல் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ், சரிங்களா? இப்போது இங்கே டினாமினேட்டரில் ஒன்று இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்கணும், இல்லைன்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதாவது 1 டிவைட் பை எக்ஸு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற வேல்யூ வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா லாக் மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை தவிர நமக்கு வேறு எந்த ஃபார்முலாவும் இல்லை. அதனால் இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன், சரிங்களா? இதை எப்படி எழுதணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. நமக்கு டினாமினேட்டரில் இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்குது, இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்த 2 ஃபேக்டரையும் தனித்தனியாக பிரிக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டினில் இன்டெக்ரல்லாம் இல்லாமல் வெறும் இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இது எக்ஸ் டிவைட் பை, இப்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் வரணும், இல்லை வேரியபிள் ஃபங்க்ஷன் எதுனோ வரணும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை நம்பர் வரும், ஓகேவா? புரியுதுங்களா? அதாவது இங்கே a டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 பிரிக்கிறோம், சரிங்களா? இங்கே மல்டிப்பிளில் இருக்கிறத நம்ம 2 ஃபங்க்ஷன் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். அப்படி பிரிச்சோம்னா நமக்கு இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஃபார்முலா
அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? சின்ஸ் இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ தான் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயரில் இருக்கிற ஃபார்முலா எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இப்போது ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ டினாமினேட்டரில் சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a into x plus 2 plus b into x plus 1. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், ப்ரொசீஜராக என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு -2ன்னு அப்ளை பண்ணுறேன். அடுத்து எக்ஸுக்கு -1ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஏன் -1 அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ -1 அப்ளை பண்ணும்போது -1 + 1 இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அதுக்காக நான் -1 அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே மட்டும் அப்ளை பண்ணால் பத்தாது, எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். இப்போ அப்ளை பண்ணுங்க. -1 ஈக்குவல் டு a இன்ட்டு -1 + 2 ப்ளஸ் b இன்ட்டு -1 + 1. இங்கே 0 ஆகிடுது. இந்த இடத்துல நமக்கு 1 கிடைக்குது. அப்போ -1 ஈக்குவல் டு a இன்ட்டு 1a ப்ளஸ் b இன்ட்டு 0 0 ஆகிடும். அப்போ ஏவோட வேல்யூ -1ன்னு கிடைக்குது. அதே போல் இங்கே இதே ஈக்குவேஷனில் -2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா a இன்ட்டு -2 + 2 ப்ளஸ் b இன்ட்டு -2 + 1. நமக்கு இங்கே வந்து 0 ஆகிடுதா, இங்கே வந்து -1. அப்போது -2 ஈக்குவல் டு -1 இன்ட்டு b மைனஸ் b, -1 கேன்சல் பண்ணால் b இஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இல்லை இதையே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு சப்போர்ட். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா x by x plus 1 into x plus 2 equal to a divided by a க்கு பதிலா -1 அப்ளை பண்ணுறேன். -1 divided by x plus 1 plus b divided by b க்கு பதிலா 2 அப்ளை பண்ணுறோம். 2 divided by x plus 2. புரியுதுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இதுதானே கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது ஓகே, இன்டகிரல் 2 divided by x plus 2, நான் அந்த 2வை முன்னாடி எடுத்துக்கிறேன், இன்டூ dx மைனஸ் இன்டகிரல் 1 divided by x plus 1 இன்டூ dx. இப்போ பாருங்கள், இதை 2 அப்படியே எடுத்துக்கலாம். log modulus of x plus 2, இதை இன்டகிரேட் பண்ணால் log modulus of x plus 2 வருமா? ப்ளஸ் ஒரு இன்டகிரலில் ஒரு இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அது c1 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஏன் லாக் வருது, இங்கே டினாமினேட்டில் இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்க வேல்யூ வருது. அப்போ இதை லாக் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டகிரேட் பண்ணும்போது லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. அதே தான் இங்கேயும் log modulus of x plus 1 plus c2. இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ c1 c2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரே ஒரு வேரியபிளாக எழுதிக்கலாம். வேரியபிள் இல்லை, சாரி, கான்ஸ்டன்ட். இப்போ 2 log modulus of x plus 2 minus log modulus of x plus 1 plus capital C, where capital C equal to C1 plus C2. இப்போ இந்த 2 இங்கே போச்சுன்னா பவரில் போயிடும். நான் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி இங்கே எழுதிக்கிறேன். அடுத்து log m minus log n அப்படின்னா log m by n. ஸோ log m by log
n ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ மாடுலஸ் வந்து நம்ம தனித்தனியாக எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒன்றா கூட எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு மாடுலஸ் சி. ஓகே, தேங்க்யூ.